இன்றைக்கி நான் பைக்கில் போய்கிட்டு இருக்கும்போது இந்த ஒரு விஷயத்த பார்த்தேன். இங்கே பாருங்களேன், சாக்கடை கிட்ட போயிட்டு சாமி கல் வச்சிருக்கிறாங்க. இந்த கல்லுல பின்னாடி இந்த மாதிரி இருக்குதா, முன்னாடி வந்து திரிசூலம் வரைஞ்சி வச்சிருந்தாங்க. இந்த கல்லுக்கு மேலே பூ வச்சிருந்தாங்க. சைடில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சாமிகளோட ஃபோட்டோ இருந்தது. எல்லாமே பழைய ஃபோட்டோ. குப்பையில் இருந்த ஃபோட்டோவை எடுத்து இந்த சாமி கல்லுக்கு பக்கத்தில் வச்சிருக்கிறாங்க. எந்த விதத்துலையுமே இதை பார்க்கறதுக்கு சாமி மாதிரியே தெரியல. குப்பை மேட்டில் பக்கத்தில் சாக்கடை வேற ஓடுது. இந்த இடத்துல எதுக்காக சாமி வச்சிருக்கிறாங்கன்னா, ஊர் மக்கள் எல்லாருமே குப்பையை கொண்டு வந்து இங்கே தான் கொட்டுவாங்க. அந்த குப்பையை கொட்டுறதுனால இந்த சாக்கடை எல்லாமே அடைச்சி ரொம்ப கஷ்டமாயிருது இந்த பக்கம். அதுலேயும் மழைலாம் பெஞ்சுதுன்னா ரொம்ப ரொம்ப மோசமாயிருது. மக்கள் வந்து இந்த மாதிரி சாக்கடை ஓரத்தில் குப்பை போடுறதை தடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த சாமிக்கெல்லாம் இப்போ புதுசாக தான் வச்சிருக்கிறாங்க. இவங்க இந்த கல்லை வச்சதுக்கு அப்புறமா சுத்தமாக யாருமே குப்பை இந்த பக்கம் போடவே இல்லை. என்னதான் இந்த இடம் சுத்தமாயிடுச்சுனாலும் வேற ஒரு இடம் குப்பையாயிரும். ஏன்னா அவங்க வந்து குப்பையை வேற ஒரு இடத்துல போட தான் போறாங்க. எங்க ஏரியாவில் நகராட்சியிலேருந்து குப்பை எடுக்க வர்றவங்க 1000 கட்டுப்பாடுகள் வைக்கிறாங்க. இதுக்கு குப்பையில் போடுறீங்க, இதை போடக்கூடாது, மக்கிற குப்பை மக்காத குப்பைன்னு பிரிச்சு தாங்க, இதை பண்ணுங்க அது பண்ணுங்கன்னு 1000 கட்டுப்பாடு வைக்கிறதுனால நாங்கள் குப்பையை வந்து ரோட்டு ஓரங்களில் தான் போட வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படுது.